ஓம் சாந்தி 23.07.2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்க வேண்டும், மற்றவர்களை பற்றி அல்ல. ஏனென்றால் டிராமாவின் படி யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். கேள்வி: திரிகாலதர்ஷி ஆகுவதினால் ஆத்மாவிற்கு எந்த நினைவு வந்திருக்கிறது? பதில்: ஆத்மாவிற்கு நாம் உண்மையில் மூல வதனத்தில் வசிப்பவர்கள். இந்த நாடகத்தில் நம்முடைய பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். நாம் முக்கிய நடிகர்கள் ஆகி 84 பிறவிகளின் பாகத்தை நடிக்கிறோம் என்ற நினைவு வந்திருக்கிறது. இப்போது பாபாவின் முன்பு இருக்கிறோம். பிறகு அவர் கூடவே வீட்டிற்கு செல்வோம். தூய்மையாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு சுகதாமத்திற்கு வர வேண்டும். இந்த விளையாட்டு முழுவதும் பாரதத்தில்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நினைவு முழுவதும் திரிகாலதர்ஷி ஆனதினால் வந்துவிட்டது. இந்த முரளிலே பாபா ஆத்மா தன்னுடைய பாகத்தை நடித்து ரொம்ப களைப்படைஞ்சிருக்கு. ஆகையால் தான் ஹே சாந்தி தேவா என்று அழைக்கிறாங்க. ஆனால் ஆத்மாவுடைய ஸ்வரூபமே சாந்த ஸ்வரூபம் என்பதை யாரும் புரிஞ்சுக்கலை அப்படின்றார். உலகத்தில் சொர்க்கம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்று கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட தந்தையினுடைய குழந்தைகள் தானே. இந்த குழந்தைகளுக்கு யார் சுகம் கொடுத்தார்? எல்லையற்ற தந்தை தான் கொடுத்திருப்பார். எல்லாவற்றிற்கும் ஆதாரம் ஸ்ரீமத் தான். ஆகையால் ஸ்ரீமத் படி நடக்கணும். யார் செய்கிறாங்களோ அவங்க அடைவாங்க. காம விகாரத்தை ஜெயிப்பது உங்களுக்கு மிகவும் சுலபம். ஏன்னா இப்போ உங்களுக்கு நாம் எல்லாம் ஆத்மாக்கள், ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் என்ற ஞானம் இருக்கு. வரதானத்தில் பாபா தெளிவாக புரிய வச்சிருக்கிறார். நீங்கள் கம்பைன் ஸ்வரூபத்தினுடைய மற்றும் பொசிஷனுடைய போதையில் இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்பமும் நீங்கள் தான் அதிகாரிகள் அப்படின்னு. கம்பைன் ஸ்வரூபம் அப்படின்னா என்ன? நான் மற்றும் என்னுடைய பாபா. மேலும் உங்களுடைய உயர்ந்த பொசிஷனுடைய நினைவு இருக்கணும். இன்று நான் பிராமணன், நாளை தேவதையாக மாறப்போகிறேன். அந்த உயர்ந்த பொசிஷனுடைய நினைவு இருந்தது அப்படின்னா, அந்த குஷி, அந்த போதை இருந்ததுன்னா பழைய உலகத்தை சகஜமாகவே மறந்துடுவீங்க. முரளியின் பாடல்: வாழ்ந்தாலும் உன் மடியில், இறந்தாலும் உன் மடியில். ஓம் சாந்தி. இந்த பாடலை பாடியது யார்? குழந்தைகள். குழந்தைகள் என்ன சொல்கிறார்கள்? பாபா, இப்போது உங்கள் கழுத்து மாலை ஆக வேண்டும், இந்த ஷரீரத்தை இங்கேயே விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். குழந்தைகள் சாந்தி தாமம், அதாவது நிர்வாண தாமத்தில் தந்தை மற்றும் குழந்தைகள், அதாவது ஆத்மாக்களாகிய நாம் வசிக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள் என்று இப்போது பாபா அடிக்கடி சொல்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் தந்தையுடன் கூடவே நிர்வாண தாமத்தில் வசித்தோம். பிறகு இந்த ஷரீரத்தை தாரணை செய்து 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போது மீண்டும் பாபா வந்திருக்கிறார். பாபா உங்கள் முன் அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போது ஆத்மாக்களாகிய நீங்கள் திரிகாலதர்ஷி ஆகியிருக்கிறீர்கள். அதாவது 3 காலங்களையும் உணர்ந்தவர்கள் ஆகியிருக்கிறீர்கள். தந்தை கூட 3 காலங்கள் மற்றும் 3 உலகங்களை அறிந்தவர். நீங்களும் கூட வரிசை கிரமமாக முயற்சி கேற்றபடி அறிந்திருக்கிறீர்கள். படிப்பின் நினைவு இருக்க வேண்டும் தானே? இப்போது நினைவு வந்திருக்கிறது. நாம் இந்த டிராமாவின் முக்கிய நடிகர்கள். முழு டிராமாவின் ஞானமும் இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. அரைக்கல்பம் நாம் சுகதாமத்தில் இருந்தோம் என்பது நினைவு வந்திருக்கிறது. அங்கே ராவணன் இருப்பதில்லை.
நாம் ஆத்மாக்கள் முழு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகிறோம். இப்போது பாபா நம் முன்பு அமர்ந்திருக்கிறார். பாபா, உங்களுடைய ஸ்ரீமத் படி நடந்து நாங்கள் உங்கள் கூடவே வருவோம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களை நினைவு செய்வோம் என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது திரிகாலதர்ஷி ஆகி இருப்பதால் நாள் முழுவதும் இதே சிந்தனையில் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்களும் அவருடன் கூடவே உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்தில் வசிப்பவர்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு வீட்டின் நினைவு வந்திருக்கிறது. நாம் தூய்மையாகி நம்முடைய பரந்தாம வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். பாபா ஞானக் கடலாக இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அறிந்திருக்கிறது. அவரை பக்தி மார்க்கத்தில் அழைத்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். பாபா, நீங்கள் வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் உங்களுடைய வழிப்படி நடப்போம் என்று உறுதிமொழி அளித்தே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆத்ம அபிமானியாகி நாம் ஒரு எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், அவர் சொல்வதையே ஏற்று நடக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்க வேண்டும். வேறு எந்த சத்சங்கத்திலும் இதுபோல் சொல்ல மாட்டார்கள். ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை மீண்டும் வந்து ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள், தந்தை வந்திருக்கிறார், நாம் தந்தைக்கு உதவியாளர் ஆகிறோம், தூய்மையாகி பாரதம் முழுவதையும் தூய்மையாக்குகிறோம் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். நாம் ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று ஸ்ரீமத் சொல்கிறது. யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். அனைவரும் வந்து முயற்சி செய்ய மாட்டார்கள். யார் போன கல்பத்தில் வந்து முயற்சி செய்தார்களோ அவர்கள்தான் இப்போதும் செய்வார்கள். இப்போது திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் முயற்சி செய்து அவசியம் தூய்மையாக வேண்டும். இது பாக்கியசாலி ரதம். தந்தையும் சொல்கிறார், நான் சாதாரண உடலில் பிரவேசமாகிறேன் என்று. தந்தை நம் முன் அமர்ந்து அனைத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். ஆகையால் இதை மறந்துவிடக் கூடாது. மாயா எவ்வளவு தடைகளை ஏற்படுத்துகிறது. குழந்தைகளே, நீங்கள் எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது என்று பாபா புரிய வைக்கிறார். மனதில் புயல்கள் அதிகமாக வரும். தன்னைத்தான் சோதிக்க வேண்டும். நம்முடைய கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையவில்லை தானே? நாம் காமத்தை வெல்ல முடியுமா என்று சோதிக்க வேண்டும். உங்களுக்கு இது மிகவும் சுலபம். ஏனென்றால் நாம் ஆத்மாக்கள் ஒரு தந்தையின் குழந்தைகள். தந்தையிடம்தான் நினைவின் தொடர்பு இருக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடைவதும் கூட தேக அபிமானம் அல்லவா? நீங்கள் யாரிடமும் பயப்படக்கூடாது. பயமற்றவர் ஆக வேண்டும். எப்போதும் எங்கே சென்றாலும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். ஆத்மா எப்படி பிரவேசமாகிறது, எப்படி வெளியேறுகிறது என்பதை யாராலும் பார்க்க முடியாது. ஆத்மா என்ற புள்ளி ஷரீரத்தில் இல்லை என்றால் கர்மேந்திரியங்களினால் எதையும் செய்ய முடியாது. இவ்வளவு சிறிய புள்ளி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்குள் முழு ஞானமும் இருக்கிறது. தந்தை ஞானக் கடலாக இருப்பதினால் உங்களுக்கு புரிய வைக்கிறார். அரைக்கல்பமாக நீங்கள் காம சிதையில் அமர்ந்து தமோ பிரதானம் ஆகியிருக்கிறீர்கள். என்னை நினைவு செய்தால் தூய்மையாகி விடுவீர்கள் என்று இப்போது நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சகஜமான யுக்தி சொல்கிறேன் என்று பாபா சொல்கிறார். சிறிய ஆத்மாவுக்குள் எவ்வளவு பாகம் அடங்கியிருக்கிறது. விதைக்குள் முழு ஞானம் இருக்கிறது. அந்த விதையோ ஜடமாகும். ஆலமரத்தின் விதை எவ்வளவு சிறியது, அதிலிருந்து மரம் எவ்வளவு பெரியதாக வெளிப்படுகிறது. இதுவும் அதுபோலதான்.
ஆத்மா தனது பாகத்தை நடித்து நடித்து களைத்து போய்விட்டது. ஆகையால்தான் ஹே சாந்தி தேவா என்று அழைக்கிறார்கள். ஆத்மா சாந்த சுரூபமானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சொர்க்கம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். சொர்க்கம் எது என்பது கூட உலகத்தில் யாருக்கும் தெரியாது. இவர்கள், அதாவது இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட தந்தையின் குழந்தைகள் அல்லவா? இந்த குழந்தைகளுக்கு யார் சுகம் கொடுத்தார்? யாராவது சுகம் கொடுத்திருப்பார் அல்லவா? எல்லையற்ற தந்தையிடம் இருந்துதான் அவசியம் ஆஸ்தி அடைந்திருப்பார்கள். இப்போது தூய்மையான சுகம் சாந்தி நிறைந்த புது உலகம் மீண்டும் ரிப்பீட் ஆகும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். மற்றபடி இது பழைய உலகம், துக்கதாமம். இதற்கு இரும்பு யுகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது அவசியம் முயற்சி செய்தே ஆக வேண்டும். முயற்சி இல்லாமல் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும் என்று புரிய வைக்கப்படுகிறது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், இந்த எல்லையற்ற விளையாட்டை சாட்சியாகி, அதாவது பற்றற்ற பார்வையாளராகி பார்க்க வேண்டும். யாரிடமும் பயப்படக்கூடாது. பயமற்றவராக ஆகுவதற்கு நான் ஆத்மா என்ற பாடத்தை உறுதியாக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தன்னைத்தான் சோதித்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கர்மேந்திரியமும் சஞ்சலம் அடைவதில்லை தானே? காம விகாரத்தின் மீது வெற்றி அடைந்திருக்கிறேனா? எதுவரை ஆத்ம அபிமானியாக ஆகியிருக்கிறேன் என்று தனக்குத்தானே பரீட்சை வைத்து கொள்ள வேண்டும். வரதானம், இணைந்த ஸ்வரூபத்தின் நினைவு மற்றும் உயர்ந்த பதவியின் போதை மூலமாக கல்ப கல்பத்தின் அதிகாரி ஆகுங்கள். நான் மற்றும் என்னுடைய பாபா, இந்த நினைவில் இணைந்திருங்கள். அதாவது, இன்று நான் பிராமணனாக இருக்கிறேன், நாளை தேவதையாக ஆகுவேன் என்ற இந்த உயர்ந்த பதவியின் நினைவு சதா இருக்க வேண்டும். நான் தான் அது, அதுதான் நான் என்ற மந்திரம் சதா நினைவிருந்தால் இந்த போதை மற்றும் குஷியில் பழைய உலகத்தை சகஜமாகவே மறந்து விடுவீர்கள். நான் தான் ஒவ்வொரு கல்பத்தின் அதிகாரி ஆத்மா என்ற போதை சதா இருக்கும். நான் தான் இருந்தேன், நான் தான் இருக்கிறேன், மேலும் ஒவ்வொரு கல்பமும் நான் தான் இருப்பேன். ஸ்லோகன், தனக்குத்தானே டீச்சர் ஆகுங்கள். அப்போது அனைத்து பலவீனங்களும் தானாகவே முடிந்து போகும். ஓம் சாந்தி.